ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஹாய் பொண்டாட்டி. நீங்களா? நீங்க எங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்கிறியா? ஏண்டி என்னமோ கொஞ்ச நாளையில உன் கழுத்துல தாலி கட்டதுக்கு போறேன். சட்டப்படி உன் புருஷன் ஆக போறவனா இங்க என்ன பண்ணுதியான்னு கேட்டா என்னடி அர்த்தம்? ஏற்கனவே நான் உங்க மேல கொலவரியில தான் இருக்கேன். நீயா? இருந்தாலும் உங்க நல்லதுக்காண்டி சொல்லேன், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து பேருங்க. நேத்துக்கு ஒரு ஐ லவ் யூ கூட சொல்லாம 1 2 3 சொல்லி என்னைய ஏமாத்தி விட்டுட்ட. அது 1 2 3 இல்ல, 1 4 3. உனக்கிட்ட நம்பர் கணக்கெல்லாம் எவண்டி கேட்டது? நான் யானி வச்சு ஒவ்வொரு படியா யாரி உங்க வீட்டுல யாருக்கு கண்ணிலையும் படாம உன்னை பாத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். எப்படி எங்க வீட்ல யாருக்கு கண்ணிலே படாம என்னை பாத்துக்கிட்டு வீட்டுக்கு போனியா? ஆமா. இப்ப நான் என்னத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எப்ப பாரு உன் அண்ணன் புராணத்தையே பாடிக்கிட்டு இருப்பியே. உன் அண்ணன் கண்ணிலேயே மண்ணை தூக்கிக்கிட்டு உன்னை பாத்துட்டு போயிருக்கேன் பாத்தியா? இனிமையாவது உன் அண்ணன் புராணத்தை என்கிட்ட பாடியதை நடத்த. இப்பயும் சொல்லி ஸ்டேஷன் போற வழியில தான் இங்க வந்திருப்பியான்னு தோணுது. எதுவா இருந்தாலும் போன்ல பேசிக்கிடலாம். எங்க வீட்ல யாருக்கு கண்ணிலையும் சிக்காம ஒழுங்கு மரியாதையை ஓடி போயிருங்க. என்னடி நீ எப்ப பார்த்தாலும் ஓடி போயிருங்கன்னு சொல்லிட்டு என்னைய பயமுறுத்த? என்னடி உங்க வீட்டுல உள்ளவங்களை பார்த்து நான் பயந்து போய் கடுக்குள்ள ஒளிஞ்சிருப்பேன்னு நினைச்சியோ? நான் ரோஹித் எப்படி கெத்தா வந்து உன்னைய பாத்துக்கிட்டு போன பாத்தியா? திருப்பியும் சொல்லேன், இங்க யாருக்கு கண்ணிலையும் படாம போயிருங்க. ஹலோ மிஸ்டர் அர்ஜுன் டாக்டர். ரோஹித், நான் சொல்லலாம், யாருக்கு கண்ணிலையும் படாம போயிருங்க முத. என்ன எல்லாரையும் பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைச்சியா? நான் டிஎஸ்பி போலீஸ் டி. இந்த போலீஸ்காரனை பார்த்துதான் உங்க வீட்டுல உள்ளவியெல்லாம் பயந்து போய் இருக்கணும். ஏதோ பேசி பழவன பாவத்துக்கு யார் கண்ணிலையும் சிக்காம ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஷனுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி நீங்க கேட்க மாட்டேங்கிறியா? அது பிறகு உங்க விருப்பம். டே கவின், துளசி, அர்ஜுன் பொண்டாட்டி எல்லாரும் இங்க கொஞ்சம் வாங்கடே, உங்களை எல்லாரையும் பார்க்கணும். உங்க விருப்பம் அதுனா பாத்துக்கிட்டே போங்க. எனக்கு என்ன வந்துச்சான்? அடா ரோஹித் அத்தான். அண்ணே, வீட்டுக்கு வந்திருக்கியா? ஆமாமா, உங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அது சரி போலீஸ்காரரே, வீட்டுக்கு வாசப்படியாவா வரியா? ஏண்டா உனக்கு மூளை இருக்கா? மொதா வீட்டுக்கு வாசப்படியா தான் வருவாவ. வாசப்படியை தவிர உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வேற ஏதாவது மாற்று வழி பாதை போட்டிருக்கீங்களா என்ன? ஆமா அண்ணே, போட்டிருக்கோம். என்ன தங்கச்சி, என்னைக்கு இல்லாம உன முகத்துல இன்னைக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. அது ஒண்ணு இல்ல அண்ணே, மாற்று வழி பாதையும் போட்டிருக்கோம். அதை நினைச்சுதான் சிரிச்சேன். ரோஹித், உங்களுக்கு நேரம் ஆகலாம்? இருடி, உங்க வீட்டுல உள்ள வீடு கூட பேசினா என்னவா? ஆமா கவின, மாற்று வழி பாதையா? எல்லாருக்கு வீட்லயும் வாசப்படியா தானே வீட்டுக்குள்ள வர முடியும். அதான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வாசப்படி மட்டும் இல்ல, இன்னொரு மாற்று வழி பாதை இருக்கு. என்னடி இன்னைக்கு உன் தம்பியும் உன் அண்ணியும் சேர்ந்து ரொம்பதான் வளரியாவ. அதான் அது ஒண்ணும் இல்ல, வீட்டுக்குள்ள வர்றதுக்கு யானையும் போட்டிருக்கோம். யானியா? ஆமாண்ணே, வாசப்படியை மிதிக்காம வரணும்னா உங்களுக்கு யானையும் யூஸ் ஆகும். அதுதான் வீட்டு மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் யானி. யானியா? ஆமா தான். உங்களுக்கு யானி வழியா வீட்டுக்குள்ள வரணும்னாலும் தாராளமா வந்துக்கிடலாம். ஐயே கவினா, பேசிக்கலி நான் ஒரு நல்ல பையன். கவினு, உங்க அத்தா நல்ல பையனாண்டா. ஆமா தங்கச்சி, நான் ரொம்ப நல்ல பையன். அதுவும் டிஎஸ்பி வேற. இன்னைக்கு நான் யானிலோட வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கான், போலீஸ்காரன் என்ன பார்த்து 4 பேர் தப்பா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆஹா, அது மட்டும் இல்லடா கவின, போலீஸ பார்த்து திருடனுங்க 4 பேர் திருந்தணும். அதுதான் நியாயம். அதுக்கு பதிலா திருட்டு பையனுங்களை மேட்ச் கட்டி போலீஸ் திருடன் ஆயிட்டான், அது நல்லாவா இருக்கும்? இல்லதான், நல்லா இருக்காதுதான். அதான் சொல்லேன், பேசிக்கலி நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஆமா, ரொம்ப நல்ல பையன். நான் நேத்துக்கே தெரிஞ்சுக்கிட்டோம். என்னடி 2 பேரும் ஒன்னா கோரஸ் பாடியாவா? மறுபடியும் சொல்லேன், அண்ணன் தாத்தாக்கு கண்ணில எல்லாம் படத்துக்கு முந்தி போயிருங்க. என்னடி ஆகா ஓகோனா உன் குடும்பத்தை பத்தி பில்டப் போட்டுட்டு இருக்கேன். நான் கூட உன் பில்டப்ப பார்த்து உன் அண்ணனுக்கு கண்ணுல இருந்து ஒண்ணும் மறையாதுன்னு நினைச்சேன். பார்த்தெல்லாம் ஐயா எவ்வளவு அழகா மேல ஏறி உன்னை வந்து பாத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போய் சேரியது வரைக்கும் யாருக்கிட்டே மாட்டேலாம். உங்க வீட்டுல என்ன, என் வீட்டுல உள்ள கிட்ட கூட நான் மாட்டிக்கலாம். அதான்டி திறமை. சும்மாவா டிஎஸ்பிங்கிறது? புறவண்ணே, இனிமே என்னைக்கு ஆரம்பிக்க போறியா? என்னமா தங்கச்சி? இல்ல, இந்த மாற்று வழி பாதையில வார்த்தையெல்லாம் இனிமே என்னைக்கு ஆரம்பிக்க போறியான்னு கேட்டேன். தங்கச்சிமா, நமக்கு எப்பவுமே நேர்வழி பாதை தான். இந்த மாற்று வழி பாதையில நமக்கு செட் ஆகாது. அதான் முன்னமே சொன்னேன், பேசிக்கலி நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ஆமாண்ணே, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க ரொம்ப நல்ல பையன். என்ன புதுசா உங்க அண்ணி எல்லாம் என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசியவா? எல்லாமா சேர்ந்து உங்களை கலைக்கிறது கூட தெரியாம பல்ல காட்டிட்டு நிக்குதியா கண்டியலாம். உங்களை என்ன செய்யது, என்னத்த சொல்லது? அடா வாங்க ரோஹித், எப்படி இருக்குதியா? ஐயோ அண்ணா, டிஎஸ்பி நேர்வழி பாதையில வந்திருக்காரு வீட்டுக்கு. என்ன கவினு உளர்ற? உங்க வீட்டுக்கு மாப்பிள்ள ஆக போறவேனா? என் கை ரொம்ப சுத்தம். அப்பனா நேர்வழி பாதையில தானே நான் நடந்து வருவேன். ஆமா ரோஹித், எங்களுக்கு தெரியும். ஆமா, எப்படி இருக்குதியா? நல்லா இருக்கேன்.
அண்ணே உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆகலாம், நீ போ. இருமா, மாப்பிள்ள வந்திருக்காரு, என்னையாவது 4 வார்த்தை கேட்காம போனா நல்லாவா இருக்கான்? என்ன ரோஹித், தங்கச்சி எப்படி இருக்கான்? யாருக்கு தங்கச்சி? உங்களுக்கு தான் ரோஹித், ஒரு தங்கச்சி உண்டை. இவர் என்ன திடீர்னு தனுவை பத்தி எல்லாம் விசாரிக்காரு? இப்போ உங்க தங்கச்சி செகண்ட் இயர் தானே படிக்கியா? ஆமா அர்ஜுன். இனிமே எப்படியா படிப்பு முடிச்சதுக்கு பிறகுதான் கல்யாணம் எல்லாம் பாப்பியா எல்லாம்? படிப்பு முடிச்சதுக்கு பிறகு அவளுக்கு வேலை பார்க்கணும்னு ஆசை, அதனால வேலை பார்த்துக்கிட்டு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு அவளுக்கு தோணுதோ அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஓ சரி சரி. மாப்பிள்ள நம்ம சொந்த ஊர்ல தான் பாப்பியலா இல்லனா வெளியயா? அண்ணன் சேர்ந்து செய்யறது கூட தெரியாம இந்த ஆளு சிரிச்சுக்கிட்டே நிக்காரு. ஐயோ பாவம். மாப்பிள்ளையா? ஆமா ரோஹித், உங்க தங்கச்சி நம்ம 2 வருஷத்துல படிப்பு முடிச்சிடும். அது பிறவைக்கு எப்படியும் 1-2 வருஷம் வேலை பார்த்தாலாம், எப்படியும் கல்யாணம் சொல்லிட்டு ஒருத்தருக்கு கையில பிடிச்சு கொடுத்துதானே ஆவணும். அதான் மாப்பிள்ள சொந்த ஊர்ல தான் பாப்பியலா இல்லனா வெளியே பாப்பியலான்னு கேட்கேன். சொந்த ஊர்லயே பாக்கதான் நல்லது. அப்பப்ப நினைச்ச நேரத்துல போய் பாத்துக்கிட்டு வந்துடலாம் எல்லாம். மாப்பிள்ள பாக்கச்சுல, மாப்பிள்ள பார்த்ததுக்கு பிறகு பையனுக்கு போட்டோ டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கும் கொடுங்க. நாங்களாம் பையன் எப்படிப்பட்ட பையன்னு விசாரிப்போமே. நீங்களா? ஆமா, கவினுக்கு நிறைய பசங்களை தெரியும், நிறைய பேருக்கு கூட கான்டாக்ட்ல எல்லாம் இருக்கான். நீங்க ஊரை மாப்பிள்ளைக்கு பேர மட்டும் சொன்னா போதும், பையனோட ஜாதகத்தையே கவின் தோண்டி எடுத்துருவான். சரி சரி ஓகே அர்ஜுன், இப்போதைக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் பாக்கியதா எல்லாம் ஐடியா இல்ல. ஆமா, என்ன திடீர்னு எங்க தனுவை பத்தி எல்லாம் கேக்குதியா? என்ன மச்சான், என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா வர போறியா? அதுவும் டிஎஸ்பி வேற. வீட்டுக்கு வந்ததான் வாங்க உட்காருங்க, சாப்பிட்டியெல்லாம் காப்பி குடிக்கிறீங்களா? ஸ்டேஷன்ல வேலையெல்லாம் எப்படி போகுது? இவ்வளவு கேட்டா அது நல்லாவா இருக்கும்? கூட குடும்பத்தை பத்தி 4 வார்த்தை கேட்டா தானே அது நல்லா இருக்கும். அது பிறவைக்கு அப்பப்ப வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க. வீட்டு பக்கமா? எதுக்கு? விருந்துக்கு. விருந்துக்கா? ஆமா. என்ன எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சொல்லி வச்சுக்கிட்டு பேசிய மாதிரியே பேசுதியா? இல்லன்னா நீ ஏதாவது கலாய்க்குதியலோ? ஐயோ மச்சான், உங்களை போய் கலாய்க்க முடியுமா? நீங்க யாரு? எப்பேற்பட்ட மனுஷன்! எல்லாத்துக்கும் மேல நான் படிச்ச ஸ்கூல்ல நீங்க ஹெட் மாஸ்டரா இருந்தவரு. அடி பாவி, மொத்த குடும்பத்துக்கிட்டே சொல்லி வச்சுட்டியா? அட மாப்பிள்ள தம்பி, எனக்கண்ணா நல்லா இருக்குதியா? ஆமா தாத்தா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்குதீங்களா? ஆமாப்பா நல்லா இருக்கேன். நீ அது பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டியா? அதே கிளம்புங்க சொன்னதுக்கு பிறகு கேட்டுதான் இந்த ஆளு. எங்க இருந்து தாத்தா? ஸ்டேஷன்ல இருந்தா? இல்லப்பா, நேத்துக்கு 3 வீட்டுக்கு முன்னமே பைக்கை நிறுத்தி வச்சுக்கிட்டேன். அது பிறகு யானிப்படி யாரு தானே மேல போய் என் பேத்திய பாத்துருக்கேன். நீ யானில இருந்து கீழே இறங்குறதுக்கு முன்னமே நான் போய் கடந்து உறங்கிட்டேன்ப்பா. தாத்தா, காலமே சார கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளை தம்பி பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். என்ன மோகனுக்கு உங்க அம்மா வேற போன் பண்ணி பார்த்தாவ. வண்டியை தள்ளிக்கிட்டு என் பிள்ளை உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கான், பத்திரமா வந்து சேர்ந்துட்டானு போன் பண்ணி கேட்டாவ. அது பிறகு அங்கிருந்து கிளம்பிய நேரத்துல ஒரு போன் பண்ணிருந்தான்னு ஸ்ரீனிவாசனுக்கு போன் பண்ணி சொன்னாவ. இந்த பையன் உறக்க கலக்கத்துல உங்க அம்மைக்கு போன் பண்ணி சொல்லதுக்கு மறந்துருப்பான் போல. இங்க இருந்து கிளம்புறோம்னு வீட்டுக்கு தானே போனேன். தாத்தா தாத்தா அதெல்லாம் ரோஹித் பத்திரமா போய் சேர்ந்திருப்பாரு. ஏன்னா இவர் படிச்ச ஸ்கூல்ல அவர் ஹெட் மாஸ்டரா இருந்திருக்காரு. தங்கச்சிமா போத நடத்த. சரிப்பா, இப்போ உன்னை பார்த்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. இனிமேதான் வேலை ஓடும். கவினா, என்னதான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அங்கேருந்து இங்க வரைக்கும் வந்திருக்குதியா? ஆனா ஐ லவ் யூங்கிற அந்த ஒத்த வார்த்தையை கூட கேட்க முடியாம போச்சே. கவினா, நீங்க எல்லாம், நாங்க மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் பாத்துக்கிட்டு தான் நின்னோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது மச்சான், நான் படிச்ச ஸ்கூல்ல நீங்க ஹெட் மாஸ்டர் தான். ஐயோ அர்ஜுன், அது சும்மா. அடி பாவி, உன்னை ஒத்தையில கூப்பிட்டான், நீ மொத்த குடும்பத்தையும் கூட்டு சேர்த்து வச்சு வேடிக்கை பார்க்க வச்சிருக்க. நான் தான் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன் கிளம்புங்கன்னு. அது பிறவிக்கு ரோஹித், அப்பப்ப வீட்டு பக்கம் வாங்க. இல்ல அர்ஜுன், எதுக்கு? வேற என்ன, என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா வர போறியா? வீட்டுக்கு மாப்பிள்ள அப்பப்ப வீட்டு பக்கம் வந்துட்டு போனீங்கன்னா விருந்து வைப்பாங்களாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அர்ஜுன், நீங்க பேசி திருச்சி எடுத்து இருக்கிறதே போதும் எனக்கு. விருந்தெல்லாம் வேண்டாமா? இல்ல இல்ல, இதுவே எனக்கு 1 வருஷத்துக்கு காணும். கவினடே, அண்ணே, உங்க தாத்தா குடிச்சுக்கிட்டு பாட்டில எல்லாம் அந்த செவர் பக்கமா ஒதுக்கி வச்சிருக்காரு, அதெல்லாம் மாத்தி போட சொல்லிரு. ஏன்னா மாப்பிள்ளை ஏணி வழியா மேல வரைச்சலாம், பாட்டில் கீழே உருண்டு உளுந்து உடையது அவருக்கு தொல்லையா இருக்குங்கண்டியா. அதான் தாத்தா கிட்ட சொல்லி கிளியர் பண்ணிடுவோம் அண்ணே. என்ன ரோஹித், உங்களுக்கு டீல் எல்லாம் ஓகே தானே? என்னங்கடா குடும்பம் இது? இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு வாயில இருந்து ஐ லவ் யூ வர வைக்க முடியல. என்ன போலீஸ்காரரே? அதெல்லாம் உன் வாழ்க்கையில வரல, அப்ப பாக்குறேன்டா, பாக்குறதுக்கு தானே இருக்கேன். நாங்க எல்லாம் பார்த்த உடனே ஐ லவ் யூ என்ன? எனக்கு ஒரு பொண்ணு பார்த்த உடனே பத்திக்கும். பார்த்த 1 மணி நேரத்திலேயே அந்த பொண்ணுக்கு வாயாலேயே ஐ லவ் யூடான்னு சொல்லதுக்கு வைப்பேன். அதுதான் இந்த கவினை. என்ன டெய்லி 1 மணி நேரத்துக்கு எனக்கிட்ட டியூஷனுக்கு வாங்க, நான் கிளம்புறேன். அட மச்சான், இந்தோடு வேற வாங்கலையும் உட்காருங்க. இல்ல உங்களுக்காண்டி விருந்து ரெடி ஆயிட்டே இருக்கு, விருந்து சாப்பிட்டுக்கிட்டு அது பறவைக்கு போலாம். இல்ல இல்ல அர்ஜுன், ஒன்னும் தேவையில்ல, எனக்கு ஸ்டேஷனுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். அது பறவைக்கு வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளைக்கு விருந்து வைக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களே? சேச்சா அர்ஜுன், பேசிக்கலி நான் நல்ல பையன், குட் பாய். வரேன் சாரா. கவினா வரேன், தியா தங்கச்சிமா வரேன். அண்ணே
நாங்களும் வெயிட்டிங். கார்த்திக் இன்னைக்கு ஹியரிங் இருக்கு. நான் முடிவை சொல்ல போற நாள். இப்ப வரைக்கும் உன் முடிவு என்னன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்ல. என்னோட எல்லாமே முடியுது. இனிமே நான் என் வழியை பார்த்துக்கிட்டு போனோம். அவர் வாழ்க்கையில அவருக்கு வழியை பார்த்துக்கிட்டு போவாரு. இனிமே அவர் வாழ்க்கையில எனக்குன்னு எந்த இடமும் இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்போ சரியோ ஒழுங்கா யோசிக்காம அவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டுட்டேன். நான் ஆசைப்பட்டது மட்டும்தான் மிச்சம். ஞாபகத்தோட வாழ்றதுக்கு கூட இந்த 6 மாச டிராவல்ல தனித்தனியா தான் டிராவல் பண்ணிருக்கோம். யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நினைவுகள் கூட நிறைய இருக்காது. இது வரைக்கும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு அவர் ஒரு பாதையில போனா நான் ஒரு பாதையில போவேன். இனிமே தனித்தனி வீட்டுல இருந்துகிட்டு அவர் ஒரு பாதையில போவாரு, நான் ஒரு பாதையில போவேன். என் வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒண்ணு நீங்க எனக்கு கொடுத்த அந்த ஒத்த முத்தம் தான். அது மட்டும் எனக்கு போதும். உங்க ஆசைப்படி நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். எனக்கு இந்த 6 மாசமா நம்ம தனித்தனியா டிராவல் பண்ணியிருந்தாலும் இதுவே போதும். ஒரு யுகம் வாழ்ந்த மாதிரி தான். கார்த்திக் உனக்கிட்ட தானே கேட்டேன். கோர்ட்ல எனக்கு கேப்பாவா? இப்ப வரைக்கும் உன் பதில் என்னன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்ல. நீ கிட்டத்தட்ட 1 மாசமா நாங்க யாரும் உறக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம இருக்கோம். உன முடிவு என்ன ஏதுன்னு எங்ககிட்ட வாய் திறந்து சொல்லவும் மாட்டேங்க. பொண்ணு பெத்தவியா பதறிக்கிட்டு இருக்காவ. இனிமே அவளுக்கு வாழ்க்கை என்ன போகுமோன்னு யோசிச்சு பதறிட்டு இருக்காவ. அவளுக்கு பிறகு இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்கு. இப்பதான் வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கான். இனிமே அவ படிக்கணும். இதுல பவியோட வாழ்க்கை வேற. எல்லாத்தையும் நினைச்சு பதறிக்கிட்டு இருக்காவ. நீ என்னடானா வாயை மூடிக்கிட்டு இருக்க? உன முடிவு என்னன்னு எங்க கிட்ட சொல்லு. எங்க மனசை நாங்க அதுக்கு முன்னமே தயார்படுத்திக்க வேண்டாமா? அங்க போய் நீ இடிய தூக்கி போடுச்சுல, அங்கே சுக்கு நூறாவி போய் உடஞ்சிருவோம். அதுக்கு முன்னமே நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. பவிக்கு கூட வாழ்றேமான்னு சொல்லு கார்த்திக். எனக்கு பவி போதான்னு ஒரு வார்த்தை சொல்லு, அது எங்களுக்கு போதும். கார்த்திக் மாப்ள, இனிமே பவிக்கு வாழ்க்கைய நினைச்சு பதறிக்கிட்டே இருக்கோம். நீங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போனதுக்கு பிறகு பவிக்கு நிலைமை என்ன ஆகும்? பவிக்கு பிறகு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா. அவளே படிச்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு பொறுப்பானவனுக்கு கையில ஒப்படைக்கணும். எங்களுக்கு வயசாயிட்டேன். எங்க பொண்ணு கை விட்டுறாதுங்க. வாய் திறந்து ஏதாவது பதில் சொல்லு. சுத்தி எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்களாம். அதான் இப்படியே இருந்தியால்னா என்ன அர்த்தம்? நான் கூட இன்னைக்கு காலேஜுக்கு போகாம இருக்கேன். உங்க பதிலுக்காண்டிதான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு மட்டுமே பிடிச்சா போதண்டா. பாவியை எப்படியாவது நாங்க சமாதானப்படுத்தி அவ மனசை மாத்திடுவான். வேண்டாம் சம்மந்தியம்மா. மாப்பிள்ள உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னங்க? போதும் வசந்தி, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏற்கனவே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம். கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் போவா அவ மனசு மாறி ஒன்னா சேர்ந்து வாழ்வாவான்னு நினைச்சோம். என்ன நடந்தது? ஏமாத்தம் தான் மிச்சம். மறுபடியும் கடைசி கட்ட நேரத்துல கட்டாயப்படுத்தி 2 பேருக்கு வாழ்க்கையும் அழிச்சிட வேண்டாம். சும்மா இரு வசந்தி, நான் நல்லா யோசிச்சுட்டேன். இப்படியே மூஞ்சி சோகமா வச்சுக்கிட்டு சென்டிமெண்டா பேசி பவியை யோசிச்சு பாருங்க, பவிக்கு போறவருக்கு அனுமையை யோசிச்சு பாருங்கன்னு அவரை கட்டாயப்படுத்தியதுனால ஒண்ணும் மாற போறது இல்ல. அவிய 2 பேரையும் எமோஷனலா நம்ம மிரட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி இப்போதைக்கு இவ 2 பேரையும் ஒன்னா இருக்க வச்சாலும் என்னமோ கொஞ்ச நாளையில 2 பேருக்கு வாழ்க்கையும் தொலைச்சுக்கிட்டு நிப்பாவ. ஆனா அதுக்கு பதிலா இப்பே பிடிக்கலன்னா பிரியனா பிரிஞ்சுட்டு போட்டு தனித்தனியா வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டேன்னு தானே ஆசைப்படியாவ. அப்படியே அமைச்சுக்கிட்டோம். மாப்பிள்ள, எங்களுக்காண்டி அனுமிக்காண்டி பவிக்காண்டின்னு ஒண்ணு நீங்க யோசிக்க வேண்டாம். எங்க எல்லாரையும் பத்தி நினைச்சு பவி கழுத்துல தாலி கட்டினதுனாலதான் இன்னைக்கு 2 பேருக்கு வாழ்க்கையும் கேள்விக்குறியா நிக்குது. இதுதான் சரியான நேரம். அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதான்னு முடிவெடுக்கக்கூடிய நேரம். இப்ப எங்க விருப்பத்துக்காண்டி நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கன்னா என்னமோ கொஞ்ச நாள் போகும்போது 2 பேருக்கு வாழ்க்கையை சுக்கு நூறா போயிடும். இப்போ உங்க மனசுல இருக்க முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா என்னமோ கொஞ்ச நாளையில உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும், பவிக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும். எங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு தோன்ற முடிவை நீங்க எடுங்க. சாரி மாமா, இதை நான் ஊட்டில இருந்து வந்தப்பவே உங்ககிட்ட சொல்லிருக்கணும். ஐயோ, மன்னிப்பெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள கேட்டுக்கிட்டேன். நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். 2 வீட்லயும் கட்டாயப்படுத்தி உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். அதனால 6 மாசம் நீங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியா எல்லாம். இனிமே ஒண்ணும் கவலைப்படாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கிடலாம். நான் பெத்த என் பிள்ளைல நினைச்சு உங்க வாழ்க்கையை இனிமே நீங்க தொலைச்சிடப்படாது. பவியை பத்தி நீங்க கவலைப்படாதுங்க. பவியை நாங்க பாத்துக்கிடலாம். கோர்ட்ல உங்க முடிவை நீங்க தைரியமா சொல்லுங்க. மாமா, உங்க பொண்ணு பவி எனக்கு சுத்தமா பிடிக்காதான். ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்கோம். நான் ப்ராஜெக்ட் மேனேஜர். என்கிட்ட இருந்து உங்க பொண்ணு நிறைய திட்டு வாங்கியிருக்கா. அதனாலயே ஆரம்பத்துல இருந்தே என்ன அவளுக்கு பிடிக்காது. நானும் ஆபீஸ்லாம் இப்படி ஒரு கண்ணோட்டத்துல பவியை என்னைக்குமே பார்த்ததில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவ சாதாரண ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான். அதனால என்னமோ எனக்கு அவ மேல எந்த அபிப்பிராயமே இருந்ததில்ல. பர்சனலாவே எங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. ஏன் இந்த வீட்டுல நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு சம்மதிச்சது கூட உங்களுக்காண்டிதான். எத்தவிய நீங்க ஏற்கனவே எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? 6 மாசத்துல எப்படி எங்க மனசு மாற போறது இல்ல. அது வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தியதுக்கு நாங்க 2 பேரும் உங்க சந்தோஷத்துக்காண்டி ஒன்னா இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த வீட்டுல ஒன்னா தங்கதுக்கே சம்மதிச்சோம். இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க பேசிக்கிட்டதே இல்ல. அது உங்களுக்கும் தெரியும்.
ஒருவேளை நாங்க பேசி பழவதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தனா இந்த பிரச்சனை இங்க வரைக்கும் நீண்டிருக்காது. ஊட்டிக்கு போயிட்டு வந்த இந்த 4 நாளையிலயும் எனக்கு நிஜம் என்னன்னு புரிஞ்சுட்டு மாமா. எனக்கு கனவுல நான் பக்கத்திலே வச்சுட்டு எங்கெங்கயோ தேடி இருக்கேன். கார்த்திக், பவிய பத்தி யோசிக்க சொன்னா நீ உனக்கு அடுத்த வாழ்க்கை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்குதியா? அம்மா, உனக்கு கனவுல பக்கத்திலே வச்சுக்கிட்டனா எனக்கு புரியல. ஒரு பொண்ணோட வாழ்க்கை இன்னையில இருந்து கேள்விக்குறியா நிக்க போகுது. ஐயோ அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என்னமோ பேசி முடிக்கல. சில நேரத்துல நமக்கான பொருள் நமக்கு பக்கத்திலே இருக்கும், கண்ணு முன்னே இருக்கும். ஆனா நம்ம அதை விட்டுக்கிட்டு ஊர் உலகம் எல்லாம் தேடுவோம். நானும் அப்படிதான் மாமா இருந்திருக்கேன். எனக்கானதை பக்கத்திலே வச்சுட்டு நான் வெளியே தேடி இருக்கேன். நீங்க யார பத்தி மாப்பிள்ள பேசுதியா புரியல. நீங்க நெருங்கிட்டியான்னு நினைக்கேன். அதான் இப்போ எனக்கு உங்க பொண்ணு பவிய பிடிச்சிருக்கேன். டேய் தம்பி, ஆமாதான், எனக்கு பவிய பிடிச்சிருக்கேன். உள்ளதுதான் சொல்லுதியலா இல்லனா எங்களை சமாதானப்படுத்துறதுக்காண்டி இப்ப பேசிட்டேன். அது பிறவிக்கு கோர்ட்ல போய் எங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழறதுக்கு விரும்பலன்னு பேசுவீங்களோ? ஐயோ அத்தா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாவே உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு. அவ கூடவே ஒன்னா வாழலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் சூப்பர், வாழ்த்துக்கள் அத்தான். தேங்க்ஸ் டா. கார்த்திக் மாப்பிள்ள, நீங்க சொல்லியதெல்லாம் உண்மைதானே? அப்ப இதுல போய் சொல்லுவாரு. எனக்கு எப்பயே தெரியும். அதான் நீங்க புடவை எடுத்து கொடுத்தது, அது பிறவைக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தது, இது எல்லாத்துக்கும் மேல ஊட்டிக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பவிய கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டியா? அர்ஜுனனை என்னதான் வற்புறுத்தி இருந்தாலும் அர்ஜுனனை மடக்கி நீங்க அவருக்கு வாயை மூட வச்சிருப்பியா? ஆனா அதைய கூப்பிட்டதும் சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனீங்க கண்டியெல்லாம் அப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, அம்மையா அப்பா கிட்டே அத்தை கிட்டே எல்லாம் சொல்லி அதுல சந்தோஷப்பட வச்சுக்கிட்டு திடுத்துப்புன்னு நீங்க பிடிக்கலன்னு வந்து சொல்லிட்டீங்கன்னா திருப்பியும் முதல்ல இருந்தே வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாவ கண்டியெல்லாம். அதான் அமைதியா இருந்தேன். மாப்பிள்ள, உள்ளதுதானே சொல்லுதியா? ஆமா, உண்மையதான் சொல்லேன். உங்க பொண்ணே எனக்கு போதாம். நான் உங்க பொண்ணை காதலிக்கிறேன். எனக்கு இந்த ஜென்மத்துல உங்க பொண்ணு மட்டுமே போதாம். இது போதும். டேய், இந்த ஒத்த வார்த்தையை கேட்கறதுக்காண்டி 6 மாசம் காத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இதுக்காக தாண்டா எங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருந்தோம். உனக்கு அப்பாவும் இல்ல அம்மா நான் ஒருத்தி தான் இருக்கேன். நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சரியா இருக்கான்னு நினைச்சேன். அதை நீ உதறி தள்ளும் போது எனக்கு பயம் கொடுத்துட்டுடான். இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். என் பிள்ளைக்கு நான் சரியான வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்கேன். ஆமாமா, லவ் மேரேஜ்ல தான் சந்தோஷம் இருக்கும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சேன். ஏன்னா லவ் மேரேஜ்ல இருக்க புரிதல் அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்காதுன்னு நினைச்சேன். எல்லாமே பேசி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தேன். அதுக்கு பிறகுதான் புரிதல் வரன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கோர்ட்ல அத்த நான் அட்வொகேட்டுக்கு கால் பண்ணிட்டேன். அவர்கிட்ட பேசிட்டேன். இந்த ஹியரிங் அட்டென்ட் பண்ண வேண்டாம். ஆனா 2 பேருக்கு சின்னதா கவுன்சிலிங் கொடுப்பாவான்னு நினைக்கேன். எப்படியோ மாப்பிள்ள, நீங்க என் பொண்ணை ஏத்துக்கிட்டீங்களே, அது சந்தோஷம் தான் எங்களுக்கு. இனிமே பவிக்கு எப்படியாவது நாங்க புரிய வச்சிருவோம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. ஏய், உன் மனசு மாறிட்டு ஆனா அவ மனசு என்னமோ மாறல கண்டியா? அவளுக்கு நாங்க புரிய வைப்போம். அதுக்கெல்லாம் தேவையே இல்லாத. உங்க பொண்ணுக்கு முன்னமே என்ன பிடிக்கும். என்னது? என்னடா உளர்ற? எப்ப பார்த்தாலும் அவ மேல வெறுப்பியாவது நீ காட்டிக்கிட்டு இருப்ப. ஆனா அவ உன்னை பத்தி பியாச்சே எடுக்க மாட்டான். உன் மனசு மாறின மாதிரி எல்லாம் அவ மனசு சென்னு மாறாது. ஏன்னா உன்னை பத்தின பியாச்சி எடுக்கிறதுக்கு கூட அவளுக்கு பிடிக்காது. அதெல்லாம் சும்மாமா. அவளுக்கு எப்பவோ என் கூட வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு தோண ஆரம்பிச்சுட்டு. அதானே பார்த்தேன். அம்மேர அழகா புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு உங்க கூட கோயிலுக்கு வந்தது என்ன? ஒன்னா சேர்ந்து ஊட்டிக்கு போனது என்ன? இது எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அப்பயே நான் நினைப்பேன், கடைசியில இது புஸ்வான மாதிரி பொஸ்குன்னு போகுது அப்படின்னு. ஏமா, என்ன சந்தோஷமா இருக்குதியா போல 2 பேரும்? குறவு இல்லையா மக்களே? இதை விட வேற என்ன சந்தோஷம் நமக்கு வேணும்? உங்க ஆளுகிட்ட உங்க முடிவை சொல்லிட்டீங்களா என்ன? இல்ல அனமி, இனிமேதான். டேய் மக்களே, நீயே உன் முடிவை அவளுக்கிட்ட போய் சொல்லிரு. அவ ரொம்ப சந்தோஷப்படுவான். இல்லம்மா, இப்ப வேண்டாம். இன்னைக்கு நைட்டு சொல்றேன். இன்னைக்கு ராத்திரியா? டேய், இன்னைக்கு ராத்திரியா? ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அதை கொடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு சொல்றேன். அது வரைக்கும் அவ மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருக்கட்டும். விளையாட்டு பிள்ளைலாம் இருக்குதியா? 6 மாசம் எங்களை எல்லாம் தவிக்க வச்சுட்டு உங்க பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னமா நிறைய இருக்காத. டிவோர்ஸ் மட்டும் தான் வேண்டான்னு சொன்னேன். இனிமேதான் பழகணும். என்னது? இனிமேதான் பழக போறீங்களா? ஆமா நமி, பழகணும், காதலிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். என்னமோ நிறைய இருக்கு கண்டியா. நிறைய சண்டை போடணும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். மாமா, நான் அட்வொகேட் கிட்ட பேசிட்டேன். நீங்க வேலைக்கு போனா வேலைக்கு போங்க. எனக்கு இன்னைக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கு. நான் இன்னைக்கு லீவு. பவி ஆபீஸ்க்கு போனானா போட்டோம். சரி தம்பி, நீங்களே போய் சொல்லிருங்க அது அவளுக்கிட்ட. ஏன்னா எங்க மூஞ்சில இருக்க சந்தோஷத்தை பார்த்தா அவளுக்கு புரிஞ்சு போயிடும். அப்பா, நான் தான் முன்னமே சொல்லிக்கிட்டே இருந்தேன் கண்டியெல்லாம் உங்ககிட்ட. நீங்க வருத்தப்படிய மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது, இது புஸ்குன்னு போகுது பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொன்ன மாதிரி ஆச்சா? ஆமா மக்களே, மனசுக்குள்ள ஒரு பாரம், ஒரு பெரிய பாரத்தை கார்த்திக் மாப்பிள்ள என் மனசுல இருந்து இறக்கி வச்சுட்டாரு. இந்த சந்தோஷம் எனக்கு போதும். பவி, ஓய், என்ன அழுதுகிட்டா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஹியரிங் இருக்கலாம். அதுக்கு பரவாயில்ல இருந்து நீங்க யாரோ நான் யாரோ. அதான் இந்த ரூம்ல இருக்க எனக்கு பொருளை எல்லாம் எடுக்கணும்ல, எல்லாத்தையும் எடுத்து தனியா பேக் பண்ணி வைக்கிறதுக்கு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல தான் நீங்க உள்ள வந்தியா?
ஓ ஆமால, இனிமே நம்ம தனித்தனியா தானே இருக்க போறோம். இனிமே ஒரே ரூம்ல இருக்க வேண்டாம், இந்த பெட்டை ஷேர் பண்ண வேண்டாம். கார்த்திக், இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனோம்ல, அப்பா கூட இன்னைக்கு லீவ் போட்டிருக்காங்க, வேலைக்கு போவேல. நானும் ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படி தனித்தனியா தான் போறதுக்கு போறோமா, இல்லைன்னா உங்க கார்ல ஒன்னாவே போக போறோமா? இல்ல பவி, இன்னைக்கு கோர்ட் லீவாம். லீவா? ஏன்? ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாவ, இந்த ஹியரிங்க மாத்தி வச்சிருக்காவலாம். மாத்தி வச்சிருக்காவலாம்? எனக்கிட்ட யாரும் சொல்லவே இல்ல. உங்க சைடுல இருந்து அட்வொகேட் உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காராம். உங்க அப்பாவே வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஹியரிங் நாளைக்கு போனா போதும். ஓ, ரவி, நீ போறத நினைச்சு அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்ல. என்னமோ சொல்ல போனா சந்தோஷமா இருக்காரு. நீ தான் தேவையில்லாம மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்ட. கிளம்பு, ஆபீஸ் போலியா? இல்ல கார்த்திக், எனக்கு மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? மனசுக்கு என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன். எல்லாம் லீவாவே இருக்கட்டும். லீவாவே இருக்கட்டுமா? உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு? நாளைக்கு திருப்பி லீவ் போடணும். அதனால இன்னைக்கு கிளம்பி ஆபீஸ் போ. கார்த்திக், இன்னையோட எல்லாம் முடிச்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பனா நாளையோட தான் எல்லாம் முடியுதா? ம். இந்த 6 மாசத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்திருக்கோம். இந்த 6 மாசத்துல உங்க பார்வையோ உங்க நடத்தையோ எங்கேயுமே தப்பா இருந்ததில்ல. கடைசி ஒரு வாரம் தான் என்னென்னமோ நடந்துட்டு, மத்தபடி உங்க பார்வை உங்க நடத்தை எல்லாமே எனக்கு பாதுகாப்பை மட்டும் தான் கொடுத்துருக்க. நம்ம 2 பேருக்கும் பிடிக்காம தான் கல்யாணம் ஆச்சு. பிடிக்காம தான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணோம். அப்படி இருந்ததுக்கு பிறவும் என்னை பழி வாங்குறதுக்காண்டியோ இல்ல இவ யாரு, இவளுக்கு என்னத்துக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், இவ இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருக்கணுமா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீட்டுல நடந்துக்கிட்டே மாதிரி நடந்துக்கிடலான்னு நீங்க எங்கேயுமே நடந்துக்கிட்டது இல்ல. எல்லா விதத்துலயும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குதியா. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். அப்புறம் என் அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாரையும் உங்க குடும்பத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்க. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா. அவ 12th படிக்கும்போது அவளுக்கு நல்ல சப்போர்ட்டா இருந்ததா இருக்கட்டும், அவ முடிச்சதுக்கு பிறகு அவ அடுத்த என்ன படிக்கலான்னு நீங்க சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணி வழிகாட்டி இருக்குதியா. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த 6 மாசத்துல எங்க வீட்டுல ஒரு ஆம்பளை பையன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேனு எத்தனை இடத்துல எங்களுக்கு தோணி இருக்கு. எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நல்ல மகனாவா இருந்து அவையில பாத்துக்கிட்டதா இருக்கட்டும், உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எங்களுக்காக பார்த்து பண்ணியா. நீங்க ரொம்ப நல்லவர் கார்த்திக். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் நாளைக்கு என்னால பேச முடியுமான்னு தெரியல, அதான் இன்னைக்கே பேசிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இவ்வளவு பேசினதுக்கு பிறகு கூட இனிமே லைஃப் ஒன்னா கூடல தானே நீங்க ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அப்பனா நான் உங்க லைஃப்ல முக்கியமே இல்ல. யாரோ ஒருத்தியா வந்தேன், யாரோ ஒருத்தியா போக போறேன். வேற என்ன? அது பிறகு இந்த 6 மாசத்துல உங்களை நான் எந்த இடத்துலயாவது காயப்படுத்திருந்தா ரொம்ப சாரி எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது பவி. ஏதாவது பெருசா தப்பு பண்ணிட்டேனா? ஆமா, என்னால இந்த சாரி அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா எப்பவுமே என்கிட்ட இப்படி நீ சாரி சொல்ல மாட்டியே. எப்பவும் சொல்ற மாதிரி சாரி சொல்லு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கெல்லாம் இனிமே அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லையே. ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், கையை கொடுத்து வாழ்த்து சொல்லியதும் தப்பு இல்ல. தப்பு பண்ணா ஹக் பண்ணி சாரி கேட்கதும் தப்பு இல்ல. நாளைக்கு லீவ் போடணும்ல, அப்பனா நான் இப்ப ஆபீஸ் கிளம்புறேன். அப்பா வேலைக்கு போகும்போது என்னையும் கொண்டு விடுவாங்க. ஹலோ, சாரியை கம்ப்ளீட் பண்ணாம போறேன். அதான் கேட்டுட்டேன். என்ன கார்த்திக்? தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே. தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்து நானே. வண்ணமானே என் தாய்மடியாகுது ஓனல் தான். கார்த்திக், விடுங்க. ஒழுங்கா சாரி கேட்டியன்னா விடுறேன். நான் சாரி கேட்கணும்லாம் எந்த தேவையும் இல்ல. இருந்தாலும் என் மன நிம்மதிக்காண்டி ஒரு தடவை கேட்டேன், அவ்வளவுதான். எப்படி சாரி கேட்டாதான் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும்? அப்படி ஒரு மன நிம்மதி எனக்கு தேவையே இல்ல. தயவு செஞ்சு விடுங்கன்னு சொல்லிடலாம். சாரிய ப்ராப்பரா கேளு, விடுறேன். சாரி, விடுறீங்களா? இதா ப்ராப்பரா கேட்கதே, முதல்ல இருந்தே ஆரம்பி. புரியல. அதான்டி லபன்னு நிறைய சொன்னியே, அந்த மாதிரி லிஸ்ட் போட்டு சொல்ல. நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தானே. அத பத்தி எல்லாம் புறவு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டு சாரி கேளு. எனக்கு ஏற்கனவே தலைவலியா இருக்கு. திருப்பியும் முதல்ல இருந்து லிஸ்ட் போடுறதுக்கெல்லாம் என்னால முடியாது. மொத்தமா எல்லாத்துக்கும் சாரி. இந்த சாரியில ஒரு ஜீவனே இல்லையே. எனது சாரியில ஜீவன் இல்லையா? சாரி கேட்கறதுல கூட ஒரு உயிர் இருக்கணும். ஏற்கனவே நிம்மதி இல்லாம இருக்கேன். உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போயிடலாமேன்னு தோணுது. இதுல சாரியில உயிர் இல்லையா? சாரி கேட்கும்போது அந்த சாரிக்கு ஒரு ஜீவன் இருக்கணும்டி. அப்படி இல்லைன்னா கேட்ட மாதிரி இருக்காது. இப்ப விட போறியெல்லாம் இல்லையா? சரி, ஓகே. நான் என்னமா நீ கேட்ட சாரிய மன்னிக்கல.
சாயந்தரம் வந்ததுக்கு பிறகு ப்ராப்பரா மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் மன்னிப்பேன். ம். ஒன்னும் இல்ல. மறக்காம சாயந்தரம் வந்து ப்ராப்பரா மன்னிப்பு கேட்டுறேன். அது மட்டும் இல்லாம நீ கேட்க மன்னிப்புல ஒரு ஜீவன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னால மன்னிக்க முடியாது. இப்ப கடமைக்கு யானோ தானோன்னு ஒரு மன்னிப்பு கேட்ட கண்டியா, இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டியானா என்னால மன்னிக்க முடியாது. நான் வரேன். சாயந்தரம் வரைக்கும் டென்ஷன்ல இரு. எனக்கு சாயந்தரம் உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். நீ எங்கடி என்ன கஷ்டப்படுத்தின, நான் தான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா எனக்கு பிடிக்கிற கையா இனிமே எப்பவும் விட்டுற மாட்டேன். ஹாய் 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 ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஃபேவரட் மச்சி எஃப்எம். நான் தான் உங்களோட ஸ்ரீ. அமைதியான சாயங்கால நேரம், காஃபியா டீயான்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்க டைம், அதுக்கு நடுவுல ஒரு சிரிப்பை ஃப்ரீயா கொடுக்க உங்களோட ஸ்ரீ நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்துடலாமா? ஹலோ. ஹாய் மச்சி, நான் தான் பேசுறேன். ஹலோ மிஸ்டர், நான் தான். உங்களோட பேரை கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன பேரு அசோக். சொல்லுங்க அசோக், எந்த ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்கீங்க? மச்சி, ரொம்ப நாளா உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆஹா. ஆனா கால் கனெக்ட் ஆகவே இல்ல. அச்சச்சோ. இன்னைக்கு பார்த்து கால் கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல அசோக், இன்னைக்கு நம்ம மனசு விட்டு பேசலாம். சொல்லுங்க அசோக், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அது வந்து மச்சி, சார்ஜ் 3% தான் இருக்கு. டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆவதுக்கு முந்தி சனான்னு பேசி முடிக்கணும். ஐயோ, எமர்ஜென்சி காலா? என்ன மச்சி, கிண்டல் பண்றியா? ஹலோ ஹலோ ஹலோ, மொத உங்க ஊரை சொல்லுங்க. அதான் மச்சி, எமர்ஜென்சி கால்னு நீயே சொல்லிட்டியே. ரொம்ப பிரீஃபா பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிரும். அதுக்கு முந்தி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும். அசோக், நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது போன்ல சார்ஜ் இருக்கான்னு பார்த்துட்டு கால் பண்ணுங்க. அப்படி இல்லனா மனசு விட்டு பேச முடியாது. ஓகே அசோக், சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க எந்த பாட்டை டெடிகேட் பண்ண போறீங்க? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். ஓகே அசோக், நீங்க கேட்ட பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். என்னமா ஸ்ரீ, கரெக்டான டைமுக்கு வந்துட்டு போலாம். ஆமா சார். ஃபர்ஸ்ட் காலர் அர்ஜுன் தானே? இல்ல சார், அவர் இல்ல. நேத்துக்கே போன் பண்ணுவாருன்னு நினைச்சேன். சரி சரி, நீ ஷோ முடி, அதுக்கு பிறகு பேசலாம். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்துடலாம். ஹலோ. ஹாய். அர்ஜுன். ஹலோ. ஹாய் அர்ஜுன், சொல்லுங்க. என்னங்க, நான் என்னமோ என் பேரை சொல்லவே இல்ல. ஐயோ, அவசரப்பட்டுட்டே. சரி, சமாளிப்போம். சார், நீங்க ரீசனா இங்க எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க தானே? ஆமா. உங்க வாய்ஸ்லயே கண்டுபிடிச்சிட்டேன் சார். எப்படி ஸ்ரீ, வாய்ஸ்லயே கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்புறம் இல்லையா பின்ன, ஒரே ஒரு தடவை என் கூட பேசினாலும் நெக்ஸ்ட் டைம் நேமோட கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். உங்க ப்ரோக்ராம் நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே உங்க ப்ரோக்ராம நான் மிஸ் பண்ணதே இல்ல. ஹலோ சத்தத்திலேயே நீங்க பேரை கண்டுபிடிச்சதா சரித்திரமே இல்லையே. எங்க போனாலும் தோண்டி தோண்டி கேள்வி கேட்கறத மட்டும் விடவே மாட்டாரு போல. வெயிட் 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 அர்ஜுன், நீங்க எங்க எஃப்எம்ல நிறைய ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் ஏன் என்னமோ உங்க கூட இருக்காங்கற அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸ்ரீ, என்னமோ அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆமா சார், உங்களை மறக்க முடியுமா? சொல்லுங்க அர்ஜுன், இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா? இனிமே டெய்லி உங்க ப்ரோக்ராம கண்டினியூ பண்ணுவீங்க தானே? ஐ மீன், உங்க ஹஸ்பண்ட் எஃப்எம் கண்டினியூ பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரா? ஆமா அர்ஜுன், அவரால தான் இந்த எஃப்எம் நான் மறுபடியும் கண்டினியூ பண்ண முடிஞ்சது. சூப்பர் ஸ்ரீ. எனக்கு கூட உங்க ஹஸ்பண்ட் மேல ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. இவ்வளவு டேலண்டான பொண்ணு இத்தனை பேரோட ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றாங்க, ஒருவேளை அவர்னாலதான் நீங்க எஃப்எம் கண்டினியூ பண்ணாம இருக்கீங்களோன்னு கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. ஐயோ, அவர் ரொம்ப பாவங்க. தாலின்னு ஒரு மஞ்சள் கயிறை ஒரு பொண்ணுக்கு கழுத்துல கட்டினாலே போதும். வாழ்க்கை முழுக்க அடிமையா இருக்கணும். நான் தானே சம்பாதிக்கிறேன், அவ எதுக்கு சம்பாதிக்கணும்? அவ ஆசையெல்லாம் எதுக்கு, நான் தான் சம்பாதிக்கிறேன்லாம். இந்த மாதிரி மைண்ட் செட் இங்க நிறைய ஆம்பளைங்களுக்கு மனசுக்குள்ள புகுந்து விளையாடிட்டு இருக்க. அந்த மாதிரி இருப்பாரோன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தது, அவ்வளவுதான். சோ அர்ஜுன், உங்க ஒய்ஃபோட வளர்ச்சிக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க போல. ஆமா ஸ்ரீ, கண்டிப்பா. என்னோட ஒய்ஃப் ஒரு பொட்டிக்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் இருக்கு அர்ஜுன், உங்க ஒய்ஃபோட நேம் கூட கரெக்டா ஞாபகம் இருக்கு. தியாஸ்ரீ, கரெக்டா? ஐயோ ஸ்ரீ, நீங்க வேற லெவல். மேல சொல்லுங்க அர்ஜுன். இவங்க என்ன இவ்வளவு ஆர்வமா இருக்காவ? பொட்டிக்ல ட்ரெஸ் எல்லாம் அவளோட ஓன் ப்ரொடக்ஷன்ல வரும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். ஆரி ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்ணுவான். இப்ப எல்லாம் எல்லாருக்கும் ஆரி ஒர்க் தெரியும். ஸ்ரீ, எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பினிஷிங்னு ஒண்ணு இருக்கலாம். அந்த பினிஷிங்க பொறுத்து தான் அவங்களோட திறமை எந்த அளவுக்கு நமக்கு தெரியும். செம்ம டேலண்ட் என் ஒய்ஃபுக்கு. ஆக அர்ஜுன், உங்க ஒய்ஃப் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? ஆமா ஸ்ரீ, அவ இன்னமும் நிறைய அச்சீவ் பண்ணணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அவ்வளவு உங்க ஒய்ஃப பிடிக்குமா உங்களுக்கு? அட, ஒய்ஃப் தானங்க எல்லாமே. சோ மிஸ்டர் அர்ஜுன், அவங்க ஆசையை உங்க ஆசையா நீங்க நேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ, அவங்களோட ஆசையை மட்டும் இல்ல, அவங்களே நேசிக்கிறேன். ஒரு ஆக்சிடென்ட்ல தான் எங்க கல்யாணம் நடந்துச்சு. அவ ஏன் என் லைஃப்ல வந்தான்னு எனக்கு தெரியாம தான் இருந்தது. பட் அவ ஒரு மேஜிக்.
என் லைஃப்ல எதுக்கு வந்தான்னு புரியாம தான் இருந்துட்டேன். இப்ப புரியுது. என்ன புரியுது? என்னாச்சு? ஹலோ ஹலோ அர்ஜுன், கேக்குதா? ஸ்ரீ கேக்குது. அப்புறம் நீங்க எஃப்எம் கண்டினியூ பண்றதா சொல்றீங்களே, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாதியிலே நிப்பாட்டிட்டாரு? ஹலோ. அர்ஜுன், என்ன சொன்னீங்க? மேஜிக் மாதிரி வந்தாங்க? மேஜிக் மாதிரி என் லைஃப்ல வந்தாங்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்ன புரியுது? அவள நான் காதலிக்கிறேன். என் உயிருக்கு உயிரா என் தியாவை நான் நேசிக்கிறேன். இனிமே எனக்கு எல்லாமே என் ஒய்ஃப் தியா தான். ஹலோ. லவ் பண்றாரா? ஹலோ ஸ்ரீ, இருக்கீங்களா? ஆமா அர்ஜுன், இருக்கேன். கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, என் ஒய்ஃப் கிட்ட இறந்து போன என் அம்மாவை நான் பாக்குறேன். என் அம்மா இருந்தா என்னை எப்படி பாத்துப்பாங்களோ அதே மாதிரி பாத்துக்கிறாங்க. சோ ஐ லவ் மை ஒய்ஃப். இன்ட்ரெஸ்டிங். வாழ்ந்தா அவ கூட மட்டும்தான் வாழணும். நம்ம ஸ்ரீ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டா போல. ஸ்ரீ தான் தியானு தெரியாம அவர்கிட்டயே ஷேர் பண்றாரு. எப்படியோ எஃப்எம் மூலமா ஆர்ஜி ஸ்ரீயோட கல்யாண லைஃப் சந்தோஷமா இருந்தா போதும். உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ல அவளை காதலிக்கிறதா சொல்லுவியா? அர்ஜுன், நீங்க தான் வேணும்னு வருஷ கணக்கா உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியும். என்ன திரும்பி கூட நீங்க பார்க்கலாம். அந்த ஸ்மிருதி காலேஜ் வாழ்க்கையில இருந்து அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியது வரைக்கும் உங்களை மனசுல சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தா. எங்களை எல்லாம் திரும்பி கூட பார்க்காத நீங்க இன்னொருத்தன மனசுல நினைச்சவா உங்க வீட்டுக்கு வந்து இத்தனை வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள அவளை காதலிக்கிறீங்களா? நான் பார்த்துக்கிட்டு சும்மா போவேன்னு நினைச்சீங்களா அர்ஜுன்? உங்க ரெண்டு பேரையும் நான் ஒன்னா வாழ்றதுக்கு விடவே மாட்டேன். உங்க காதல இத்தனை பேர் கேட்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ல யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குதியா? என் காதலைய நானும் இதே ப்ரோக்ராம்ல ஷேர் பண்றேன். இந்த அர்ஜுன் பேசியதை மட்டும் இந்த தியா கேட்டிருந்தாள்னா இப்ப என்னமா சந்தோஷப்பட்டிருப்பா. அப்புறம் ஹலோ. சொல்லுங்க அர்ஜுன், உங்க ஒய்ஃப நீங்க ரொம்ப காதலிக்கிறீங்க போல. அப்பனா ஒரு சின்ன கொஸ்டினா? ஆமா, பயப்படாதுங்க. சின்ன கேள்விதான். உங்க ஒய்ஃப பத்தி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் உங்க கல்யாணம் நடந்ததா சொல்றீங்க. அட்லீஸ்ட் உங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச கலராவது தெரியுமா? காதலிக்கிறதா வேற சொல்றீங்க. ஸ்ட்ரீம், என் ஒய்ஃபுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். இவருக்கு எப்படி தெரியும்? அவங்க ஷேர் பண்ணிருக்காங்களா? அவ வந்ததுக்கு பிறகு என் ரூம்ல நிறைய பொருள் பிங்க் கலர்ல இருக்கு. ஷாப்பிங் பண்றதுக்கு போனா கூட என்ன பொருளை பார்த்தாலும் பிங்க் கலர்னா அப்படியே நின்றுவான். அதை வச்சுதான் சொல்றேன், என் ஒய்ஃபுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். நம்மள கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாப்போமா? சோ அர்ஜுன், உங்க ஒய்ஃபுக்கு பிங்க் கலர் பிடிக்கும், உங்களுக்கு கிரே கலர் பிடிக்கும், அப்படிதானே? நமக்கு கிரே கலர் பிடிக்கும்னு இந்த பொண்ணுகிட்ட ஷேர் பண்ணதே இல்லையே. ஸ்ரீ எப்படி கிரே கலர்னு கரெக்டா சொல்றாங்க? ஹலோ. ஆமா ஸ்ரீ, எனக்கு கிரே கலர் தான் பிடிக்கும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சும்மா அடிச்சு விட்டாதான். பொதுவா பசங்களுக்கு நேவி ப்ளூ, பிளாக் கலர், ஒயிட் கலர், அது பிறவைக்கு கிரே கலர், இந்த மாதிரி தானே ஃபேவரேட்டா இருக்கும். சும்மா அடிச்சு விட்டதா? ஓகே. இந்த ஆட்சி என்ன நிறைய பேசியா இவர்கிட்ட? நேத்தைக்கு இவளோட ப்ரோக்ராம் நம்ம கேட்டோம். கரெக்டா 2-3 நிமிஷத்துல பேசி முடிக்கியா? அர்ஜுன் கிட்ட என்ன இவ்வளவு நேரம் கதை விட்டுட்டு இருக்கா? ஓகே அர்ஜுன், உங்க லைஃப் சந்தோஷமா மூவ் ஆக என்னோட வாழ்த்துக்கள். சொல்லுங்க அர்ஜுன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உனக்கென பிறந்தேனே, உயிரென உணர்வென கலந்தேனே. அதேதான். இந்த பாட்டை என் ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்றேன். ஓகே அர்ஜுன், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஐ திங்க் ஸ்ரீக்கு அர்ஜுன பிடிச்சிருக்கு, அதனாலதான் எஃப்எம் கண்டினியூ பண்றான். ஹலோலயே அர்ஜுன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஓகே, ஹாய் ஹலோ, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்துக்கலாம். ஹலோ. ஹாய் ஸ்ரீ. இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்டிருக்கமே. சொல்லுங்க மேம், உங்க நேம் என்ன? என்னோட பேரு ஜெசிகா. இங்கேயுமா? ஹலோ ஸ்ரீ. சொல்லுங்க ஜெசிகா, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா எங்க ஷோக்கு? ஆமா ஸ்ரீ, ஆக்சுவலா எனக்கு எஃப்எம் கேக்குற பழக்கம் எல்லாம் இல்ல, அதான் எனக்கு தெரியுமேடி. ஆனா நான் காதலிக்கிறவருக்கு ஸ்ரீனா ரொம்ப பிடிக்கும், உங்களை ரொம்ப பிடிக்கும். அவருக்காக தான் உங்க எஃப்எம் கண்டுபிடிச்சி நேத்தையில இருந்து நானும் உங்க ப்ரோக்ராம கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரோட பேரு அர்ஜுன், அவருக்காக தான் நானும் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அவர்னா உயிர். எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டாளா? இங்கேயுமா? ஓகே ஜெசிகா, ஏதாவது காமெடி பண்ண போறீங்களா இல்லனா ஏதாவது சொல்ல போறீங்களா? ஆமா ஸ்ரீ, நான் என்னோட காதல் கதையை சொல்ல போறேன். நான் காதலிக்கிற அர்ஜுனா எங்க முதல்ல பார்த்தேன், என் மனசுக்குள்ள அவர் எந்த அளவுக்கு இருக்காரு எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்த போறேன். நம்மளால எல்லாம் கேட்க முடியாது. ஹலோ ஹலோ. ஸ்ரீ கேக்குது, நான் சொல்லட்டுமா? ஹலோ ஹலோ. கேக்குதுங்க ஸ்ரீ. அவங்களுக்கு சிக்னல் கட் ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். ஹலோ ஹலோ, எனக்கு கேக்குது. ஹலோ. என்ன கால் கட் ஆயிட்டு? தேங்க்யூ ஸ்ரீ.